நம்ம மாஸ் தமிழ் நம்ம சேனலில் எல்லாரும் தெரியும். நம்ம சேனலில் இப்போ புதுசாக போடுறது போக்கிமான் யூனிட். ஏன்னா ஒரே கேமை போட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிச்சு, அதான். ஸோ 50 வச்சுட்டேன். கிராணி போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், கிராணி வச்சு விளாடுவேன். ஆனால் ஒரே வாட்டி கூட கிராணி வச்சு டோர் எஸ்கேப் முடிச்சதில்லை. ஆனால் கிராணி 3ல் கிராண்ட்பா வச்சு நான் டோர் எஸ்கேப் முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த ஒண்டிகோல் இல்லாமல் ஒரு லைஃபே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கிராணி 3ல் ஸோ சாரி, சவுண்டு கம்மி பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே சவுண்டு கம்மி பண்ணி தானே வீடியோ போடுவோம். அப்டேட்டில் நிறைய புதுசாக விட்டுருக்காங்க. எது சூஸ் பண்ணலான்னு டவுட்டாகவே இருக்கு. ஜெருலஜ், சிண்டரிஸ் அண்ட் இன்டெலியான், ஊப்பாவா, இது என்னோட புது போக்கிமான். மிமிக்யூ, இந்த போக்கிமான் பேர் தான் தெரில. ஏன்னா நான் இதெல்லாம் அலோலா ரீஜன் போக்கிமான், இது வந்து ஸ்பெஷல் எபிசோடில் போடுறது அதெல்லாம் பார்ப்பேன். அதை வச்சு தான் நான் சொன்னேன். நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ CZORZ ஏதோ இது நல்லாயிருக்கு. பேசாமல் மெகா லுக்காரி வச்சுப்போம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரில. அட்டாக்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. லுக்காரியோட அட்டாக்ஸ் எனக்கு தெரியும். ஸ்பெஷல் அட்டாக், ஜெயிண்ட் ஆரோ ஸ்பியர், புல்லட் பஞ்ச், இன்னும் அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இவனை எதிரியாக வச்சுக்கிறேன். எனக்கு மார்ச்சக், இன்டெலியான் ஒய், இன்டெலியான் ஒய்ன்ற பாருங்க. மீ2 ஒய், மெகாபிளிஷன், அதுவும் மெகாபிளிஷன் தான். 2 இருக்குது கிட்டத்தட்ட. அதுதான் என்னடா ரியாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரியாலுவே காணும். சரி, ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டே வந்த உடனே ஸ்பெஷல் பஞ்சு குத்து விட்ருக்கானுங்க. சாரி, நான் தெரியாமல் ஸ்டாப் பண்ணி விட்டேன். ஆட என்னடா உனக்கு பிரச்சனை, அப்பப்போ ஸ்டாப் ஆயிடுது. சாரி கைஸ், இது என்னோட மிஸ்டேக் தான். அட உங்களுக்கு என்ன, ஸோ கேமே கொஞ்சம் சரியாக வரல. எப்பவுமே வீடியோ எடுக்கும், எப்பவுமே விளாடும் போது இந்த மாதிரி ஆகாது. நிறைய வாட்டி விளாட்ட. ஸோ சும்மா புதுசாக காட்டிக்கிற மாதிரி நான் சும்மா பண்ணேன், அவ்வளோதான். ஸோ மெகா எவல்யூஷன் வந்து ஸ்பெஷல் மூவ் எடுத்ததுக்கப்புறம், ஸ்பெஷல் மூவ் எடுக்கணும்னா நம்ம லெவல் 8 போகணும். சரி, மியூ ஒய் போகுது, அது போய் அடித்து தூக்கி போடுமா? இல்லை மாச்சோக், இந்த சாவை. இல்லை மியூ நில்றா, செதிரி ஓடாதரா. சிக்கான செத்து ஓடக்கூடாது. ஓகே, மியூ நம்ம முடிச்சு விட்டோம். ஸோ நம்ம இப்போவே கோல் போட வேணாம், அந்த 30ஐயும் எடுத்துகிட்டு கோல் போடுவோம். ஓகே, நம்ம 30ம் எடுத்துட்டோம். ஸோ இவனை போட்டாலும் வேஸ்ட்டு தான், எதுக்கும் போடுவோம். இதை பல்பசார் குத்துருவோம், ஏன்னா பல்பசார் பையன் தேவை தான். அதோட போஸே நல்லா இருக்குது கைஸ். சரி இருங்க, இன்னும் நல்லா தேடணும். யார் அவன்? ஏன் போமா? சே, நம்மளுக்கு வரும்னு பார்த்தேன். பல்பசார் பையன் தட்டின்னு போயிட்டான். சரி, இந்த ஏன் போமா நம்ம பார்த்துக்கோம். லெவல் 8ன்னு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். புல்லட் பஞ்ச் எடுத்துப்போம், ஏன்னா நம்மளுக்கு புல்லட் பஞ்ச் தான் கைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது மேலே இந்த பவரை மாற்ற முடியாது. இங்கே வந்து ஜாப்டோஸ் விடுவாங்க. தண்டர் டைப் ஃப்ளையிங் லெஜெண்டரி போக்கிமான். மோல்ட்ரீஸ் இதெல்லாம் கூட வரும். மோல்ட்ரீஸ் அண்ட் ஆர்டிகோலா எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் எஸ் ப்ரோன்னு சொல்லுங்கள். நானே இப்போ தான் காணிக்கிறேன், அது என்னத்தை இழுத்துனே போகுது. சரி இருங்க, அங்கே என்னமோ லெஜண்ட் இல்லை, ஏதாவது ஒரு போக்கிமான் விடுவானுங்க. அங்கே வந்து அந்த போக்கிமான் ஒரேசிங் போல்ட் இருக்குல்ல, அதில் கூட ஒரு போக்கிமானை காமிச்சிருப்பாங்களே, டர்ட் விக் மாதிரி இருக்குமே.
அந்த போக்கிமான் கூட நான் இப்போ பேட்டில் பண்ணணும். அது ஜெயிச்சிட்டுனா எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் இதுவை ஜெயிச்சா நல்லாயிருக்கும். என்ன பவரு அவனுக்கு 20%, நம்மளுக்கு 15லேயே விட்ருவானுங்க. ஸோ நம்ம தான் போட்டு தள்ளியிருக்கோம். ஸோ ஜெயிண்ட் ஒரு ஸ்பீரும் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். இருங்க, கோலை போட்டு வந்துடலாம். ஓகே, ஒரே ஒரு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம மெகா பிளிஷன் ஆகிட்டோம். மெகா பிளிஷனில் பவர்ஸ் ஒரே அடியிலே நம்ம இதை போட்டுடலாம். பாருங்கள், சொல்ல மெகா பிளிஷனில் நம்மளுக்கு பவர் ஏற்றி விடும், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெகா பிளிஷன் டைம் இதோ இங்கே காட்டுதில்ல, அந்த டைம் முடிஞ்ச உடனே நம்ம நார்மல் ஃபார்முக்கு மாறிடும் லுக்காரியோவா. டைமே முடிய போகுது. ஸோ நம்ம இதோட முடிச்சுப்போம் மெகா பிளிஷனை மாதிரி ஆச்சு. சரி, இன்டெலியான் நம்மளை போட்டோம். ஆனால் இன்டெலியான் அவ்வளோ பெரிய ஜித்து ஜிலாடின் மாதிரி பாட்டு போனோம். அந்த அளவுக்கெல்லாம் கெத்து கிடையாது. இன்டெலியான் மக்கு தான். என்னையாவது ஒரு போக்கிமானாவது வச்சு சாவடி கொடுங்கடா. எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க. போக்கிமான் யூனிட் யார் யாரெல்லாம் விளையாடுவீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிட்டு பிளாக் கலர் ஆட்டை கமெண்டில் போடுங்க. சாரி, கொஞ்சம் உங்ககிட்ட போய் நம்ம ஃப்ரெண்டு வாவ், இது என்ன பஞ்சுன்னு தெரில கைஸ். மச்சா, ஏய் உனக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன? ரெடியா மொம்மே? சரி வாங்க, திரும்ப அவங்க கூட போய் சண்டை போட்டு வந்துடலாம். இந்த வாட்டி மெகா எவல்யூஷனோட இதில் 15ஓட நிறுத்திப்பானுங்க. 20 வரைக்கும் 8 விட மாட்டானுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓடக்கூடாது. இட்டாலியன் பையன், டேய் உன்னை யாரா இப்போ கூப்பிட்டா வர? ஓகே, நாம தான் போட்டிருக்கோம். 50ஓட தான் நிறுத்திப்பானுங்க. அதுக்கு மேலே 1% ஏற்ற மாட்டானுங்க. ஸோ மெகாபிளேஷன் முடிய போகுது. முடிஞ்சிச்சு கேஸ். யாரா நீ இன்டெலியானே? உன்னெல்லாம் வர கோத்துக்கு வச்சு சா வச்சிடணும். இருங்க, அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நில்றாடை, அவன் போயிட்டான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க. இந்த டேய் உன்னெல்லாம் வச்சு வாங்குறேன்டா. இன்டெலியான் வந்து கேலர் ரீஜனில் தானே காமிச்சிருப்பாங்க. ஆமாம், எஸ், கேலர் ரீஜன் தான். இது வந்து ரவுலட்டோட போல்டு ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட விங்ஸ் அண்ட் பேச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் போல். மீட்டுவா? சாரி, நான் தப்பாக நினச்சிட்டேன். இவனுங்கெல்லாம் பயந்து ஓடுறானுங்கன்னு நினச்சிடாதீங்க. அவனுங்க வந்து அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல, அதே மாதிரி அவனுங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸுக்கு தான் போகிறானுங்க. அந்த பிளேஸில் போனால் அவனுங்களுக்கு அடித்த ஹெல்த் எல்லாமே குறையும். நான் வந்து இதை வச்சுப்பேன் அப்பப்போ. ஏன்னா அப்பப்போ நம்ம ஹெல்த் ஏற்றிக்கலாம். அதுதான். இதுக்கடுத்து இது நம்ம ஒரு போக்கிமான் எடுத்தோம்ல ஃபஸ்ட்டு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, மறுபடியும் வரானா போட்டு தள்ளிட்டு ஜாப்டோஸ் வர இன்னும் நிறைய டைம் இருக்குது. இவன் வர டைம் இன்னும் நிறைய இருக்குது கைஸ். நம்ம டீம் வீனஸ் சார் போல் போயிட்டோம். நம்ம தலைவனையே ரைச்சுவே போட்டானா இன்டெலியானு. சரி, இவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்டெலியானு முடிப்போம். நம்மளுக்கு பழைய மாதிரி மெகான்ற பாருங்க, நம்மளுக்கு 55 சப்ஸ்கிரைபர் வந்துட்டானுங்க. இது தாண்டா என்னோடய சப்ஸ்கிரைபர்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான்